அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். அண்ணன் மலரன் அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவர்கள் காலத்திலும் இருவரும் தலைவருடைய அன்பை பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் பல்வேறு பதவிகளை வகித்தவர். அவர் மறைவுற்ற செய்தி உண்மையிலேயே கழகத்திற்கு பேர் இழப்பு. அவர் இருந்த காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் கழகம் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாக இருந்து பணியாற்றியவர். அவருடைய மறைவின் காரணமாக அவருடைய குடும்பத்தாரை நான் இன்று நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வந்துள்ளார். அவர் மேயராக இருந்து பணியாற்றினார். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார். அவர் மக்களுக்கு சேவை செய்து மக்களிடத்திலே மிகுந்த அன்பை பெற்ற மலரனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே வருத்தத்துடன் தெரிவித்துள்ளது. அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நான் ஏற்கனவே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறேன். இப்பொழுதும் அவருடைய குடும்பத்தாரை நேரிலே சந்தித்து ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறேன். இதில் ஒரு சின்ன செய்தி இந்த நேரத்தில், கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு விட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே, மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம். அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இந்த விடியா திமுக அரசு, இந்த கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தற்போது மழைநீர் சேகரிப்பு தமிழகத்தில் பல்வேறு குளறுபடிகளாக இருக்குது. கடலில் போய் மழைநீர் கலக்குது. இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஓவரால் தமிழ்நாடு மாண்பு தேதியம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன. அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும். கதவணையோட தடுப்பணை கட்டணும். ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது. அதோட அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலூரில்
ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் 400 கோடி ரூபாயில். அதுவும் இப்பொழுது அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது. அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை.